எனக்கு ஏறத்தாழ இப்போ 70 வயசு. எனக்கு 5 வயசாக இருக்கிறப்பவே இந்த பகுதியில் காவேரி நகரில் உங்களுக்காக உழைக்க வந்தால் காலியாக இருக்கிற இடம் நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அரசாங்கம். அதே அதில் ஏதாச்சும் ஒரு 4 அடி 5 அடி எக்ஸ்டென்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு விட்டுருந்தோம். அதை விட்டுட்டு அதை போய் பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேலைக்காக கொண்டு நீ தான் குடியமர்த்தின. உங்களுக்காக இந்த இடம், இந்த வண்டி பாதை இடம் உனக்கு யார் கொடுத்தது? ரயில்வே என்ன வேலேருந்து மாநிலத்திலேருந்து இடம் கொண்டு வந்துருச்சா? நம்முடைய தமிழ்நாட்டினுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறை ரெவன்யூ மூலமாக தான் இந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய நிர்வாகிகள் தோழர் பாண்டியன், தினேஷ், சந்தோஷ் உள்ளிட்ட தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் போராட்டம் நடத்துறோம்னா அதுல வெற்றி மக்கள் கிடையாது. இந்த நகரத்தை சுத்தம் செய்யக்கூடிய மக்கள், இந்த நகரத்திற்கு வீடுகளை கட்டுவதற்கு தலையில சார்ந்து சுமக்கிற மக்கள், இந்த மக்கள் பல்வீடு வெல்லட்டும் வெல்லட்டும், மக்கள் போர் வெல்லட்டும், மக்கள் போர் வெல்லட்டும். வெளியே எச்சரிக்கை எச்சரிக்கை, தமிழக அரசு காவல்துறை எங்களது வீடுகளை வீடுகளை இடிப்பதற்கு இடிப்பதற்கு முயற்சி செய்தால் பாதுகாப்போம் பாதுகாப்போம் விடமாட்டோம் விடமாட்டோம் எங்களது உரிமை. கட்டப்பட்ட வீடுகளை இடிப்பதற்கு இடிப்பதற்கு விடமாட்டோம் விடமாட்டோம். சொல்லுங்க. எனக்கு வயது 48. எனக்கு வயது 48. நான் பிறந்தது காவேரி நகர், அதை ரயில்வே இடன்றாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டது பர்மா காலனி, அது ரயில்வே இடன்றாங்க. எங்கள் மாமனார் காலத்தில் ஜல்லி போட்டு அந்த இடத்துல குடியிருந்து புதுசா வீட்டில் இருக்காங்க. அப்பையிலேருந்து இது ரயில்வே இடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மட்டும் நாங்கள் ஆகாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காரங்க எதுக்கு எங்களை ஓட்டு கேட்டு வராங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிற நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க போகிற ஓட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது செல்லுமா? எங்களுக்கு ஓட்டு உரிமை எதுக்கு கொடுத்தாங்க? எங்களுக்கு சாக்கடை வசதி எதுக்கு கொடுத்தாங்க? எங்களுக்கு கரண்ட் வசதி எதுக்கு கொடுத்தாங்க? எங்களுக்கு ஆதார் கார்டு எதுக்கு கொடுத்தாங்க? ரேஷன் கார்டு எதுக்கு கொடுத்தாங்க? இத்தனையும் கொடுத்து இன்னைக்கு அந்த இடத்துல உங்களுக்கு உட்கார உரிமை இல்லைன்னா நாங்கள் புறம்போக்கா? நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தானே. எங்களை எதுக்கு ஒதுக்கப்படுறாங்க? அதுக்கு காரணம் என்ன சொல்லிட்டு எங்களை காலி பண்ண சொல்லுங்க. இல்லை எல்லாருமே நாங்கள் பிள்ளை குடும்பம் எல்லாமே மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டு சாகும். அதுக்கப்புறம் தான் எங்களை அந்த இடத்த விட்டு அந்த இடம் தேவைன்னா எடுத்துக்க தயாரு கெஞ்சுறாங்க. இப்ப மட்டும் எல்லாம் பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. இதே வரைக்கும் உள்ள பிரச்சனை நடக்குது. யாராவது நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோமா, உதவி செய்யறோமா? எத்தனை மனு கலெக்டர் ஆபீஸ்ல நான் கொடுத்துருக்கேன். என் பிள்ளைய பால் குடிக்கிற பிள்ளைய தூக்கிட்டு போய் கொடுத்துருக்கிறேன். எத்தனை மனு கொடுத்துருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு 50 மனுக்கு மேல கொடுத்துட்டோம். நாங்க இதை வரைக்கும் எங்களுக்கு நல்ல முடிவே கிடையாது. எங்களுக்கு இப்ப இதுக்கு மேல எடுக்கிற முடிவு நல்ல முடிவா எங்களுக்கு தீர்வா இருக்கும். பேருமா? என் பேர் செல்வி.